ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க குயிக்காக ஒரு இப்போது ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்லீவ் டிசைன் பார்த்துடலாம். இது ப்ளவுஸ் பேக் நெக்குக்கும் நான் யூஸ் பண்ணுறேன். இதுக்கு வந்து நான் கேன்வாஸ் எடுத்திருக்கேன். கேன்வாஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு டாட்டடாக இருக்கும், இன்னொரு சைடு பிளெயினாக இருக்கும். அந்த மாதிரி கேன்வாஸ் ஷீட் எடுத்துக்கோங்க. அப்புறம் சாரி பீஸ்லேருந்து நான் கொஞ்சோண்டு எடுத்திருக்கேன். ஒரு 6 இன்ச் அகலத்துக்கு நான் சாரி பீஸ்லேருந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். உயரம் நீங்கள் அதே மாதிரி சாரி உயரத்துக்கே எடுத்துகிட்டு அகலம் மட்டும் 6 இன்ச் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதை வந்து நான் ஒரு 11 இன்ச் அளவுக்கு ஸ்லீவோட லென்த் எடுத்திருக்கேன். தையலுக்கெல்லாம் போக மிச்சம் ஒரு 10 இன்ச் இருக்கும். ஸ்லீவோட உயரம் வந்து 10 இன்ச் அளவில் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்லீவ் 3/4 ஸ்லீவுக்கு தான் இந்த டிசைன் வந்து நம்ம செய்ய போகிறோம். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறேன், கேன்வாஸ் ஷீட் இருக்குல்ல, அதை வந்து என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு நம்ம ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கலாம். சரிங்களா? இப்போ ட்ரையாங்கிள் மாடலில் இருக்கக்கூடிய ஸ்லீவ் டிசைன் தான் பண்ண போகிறோம். அதுக்கு நான் ஒரு ஷீட் எடுத்திருக்கேன். அதை வந்து நான் 2ஆக ஃபோல்டு பண்ணியிருக்கேன். ஃபோல்டட் சைடு என்னையை பார்த்த மாதிரி இருக்குது, ஓப்பன் சைடு வந்து ஆப்போசிட்டாக பார்த்த மாதிரி இருக்குது. அதில் வந்து 1 இன்ச் அகலத்தில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 1 இன்ச் அகலத்தில் நான் வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். உயரம் வந்து ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இதுவே வந்து கரெக்டான அளவு தான். இது கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். இல்லை இதை விட இன்னும் சின்ன ட்ரையாங்கிள் வேணும்னா உயரத்தையும் அகலத்தையும் இன்னும் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு இல்லை 1/4 இன்ச் அளவுக்கு கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ அந்த 2 பாயிண்ட்டையும் சேர்க்குற மாதிரி ஒரு லைன் பண்ணிவிட்டு நான் வந்து சிசரை வச்சு நான் கட் பண்ணிடுறேன். கட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ட்ரையாங்கிள் பீஸ் வந்து கிடச்சிரும். பாருங்கள், இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டும்போது ஒரு பர்ஃபெக்டான ட்ரையாங்கிள் ஷேப் வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிரும். இப்போ இதை வந்து நம்ம கேன்வாஸில் வச்சு நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ நம்ம கேன்வாஸை வந்து என்ன பண்ணணும்னா, சின்ன வயசில் நம்ம விசிறி மடிப்போம்ல, அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நீங்கள் கேன்வாஸை வந்து ஒரு ஹாஃபாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அதில் இந்த ட்ரையாங்கிள் பீஸை வைங்க. ட்ரையாங்கிள் பீஸை விட கேன்வாஸ் ஷீட் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கணும். சரிங்களா? உயரத்துலேயும் சரி அகலத்துலேயும் சரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தா ஃபுல்லாக கவர் ஆகுது, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எனக்கு இடம் இருக்குங்கிறனால இந்த அளவுக்கே வந்து நம்ம சின்ன வயசில் பேப்பரில் விசிறி பண்ணுறதுக்கு ஒரு மடிப்போம்ல, ஜிக்ஸா இப்படி முன்னாடி பின்னாடி மடிப்போம்ல, அதே மாதிரி இதையும் மடித்து எடுத்துக்கோங்க. இதில் வந்து கேன்வாஸோட உயரம் வந்து ஒரு நீங்கள் அந்த ட்ரையாங்கிளில் 1.5 இன்ச் அளவுக்கு உயரம் வச்சிங்களா, அதை விட எக்ஸ்ட்ராவாக ஒரு 1/2 இன்ச் 2 இன்ச்சு அளவுக்கு உயரம் எடுத்துக்கோங்க. அகலம் வந்து ஒரு 20 இன்ச்சுலேருந்து 30 இன்ச்சு வரைக்கும் நீங்கள் அகலம் எடுத்துக்கோங்க. சரிங்களா? 2 கைக்கும் சேர்த்து தான் நம்ம பண்ண போகிறோம். அதனால 30லேருந்து 40 இன்ச்சு கூட நீங்கள் அகலம் ஜாஸ்தியாகவே எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போது நான் அந்த இதெல்லாம் மடித்த பிறகு இந்த ட்ரையாங்கிள் பீஸ் கட் பண்ணி வச்சோம்ல, அதை வந்து நான் வந்து அந்த பீஸ் மேலே வச்சுட்டு ஒரு குண்டூசியால் குத்திக்கோங்க. ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு வெட்டும் போது கொஞ்சம் அசைகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு குண்டூசியால் குத்திக்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள். இல்லை எனக்கு அப்படியே கூட கட் பண்ண வரும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் அப்படியே கட்ட வரலாம் அந்த ட்ரையாங்கிள் பீஸை வந்து பிடிச்சிக்கிட்டு நீங்கள் வந்து ஒட்டி அந்த ட்ரையாங்கிள் பீஸை ஒட்டி வந்து 3 பக்கமும் நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த மாதிரி கட் பண்ணும்போது ஈஸியாக முடிஞ்சிடும் வேலை. இல்லை நீங்கள் ஒன்று தனித்தனியாக வச்சு கட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது ரொம்ப டைம் எடுக்கும். அதனால இந்த மாதிரி இப்போ பாருங்கள், எல்லாம் நம்ம பீசஸ்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. அந்த ட்ரையாங்கிள் பீஸையும் பத்திரமா வச்சுக்கோங்க. வேறு பேக் நெக் பண்ணுறதுக்கும் நமக்கு தேவைப்படும். இப்போது சாரி பீஸில் பின்பக்கம் இருக்குல்ல, சாரியோட பின்பக்கம், அதில் வந்து இந்த ட்ரையாங்கிள் பீஸ் வந்து ஒரு 2 பீஸ் நான் வைக்கிறேன். அது எப்படி வைக்கணும்னா, நீங்கள் கடையில் கேன்வாஸ் வாங்கும்போது கேளுங்க எந்த சைடு வச்சு அயன் பண்ணணும், எந்த சைடு வந்து ஸ்டிக் ஆகும் அப்படின்னு கேட்டுட்டு அந்த பிரகாரம் சாரியோட பின் பீஸ் மேலே வச்சுட்டு நீங்கள் வந்து அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு ஷீட்டுக்கும் வேரியேஷன் மாறும், அயன் பண்ணுற ப்ராசஸ் வந்து மாறும். இப்போது நான் அது சாரி பீஸில் வச்சு அயன் பண்ணி எடுத்த பிறகு அதுக்கு கீழே நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு லைனிங் பீஸ் கொடுக்குறேன். அதுவும் அதே மாதிரி ப்ளூ கலரில் இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. சாரி பீஸ்க்கு ஏற்ற மாதிரி கலரில் லைனிங்கும் எடுத்துக்கோங்க. இப்போ நான் லைனிங் பீஸை வந்து அடியில் வச்சுட்டு நான் இப்போ வந்து கேன்வாஸை ஒட்டி, கேன்வாஸ் மேலே தையல் போடாமல் கேன்வாஸை ஒட்டி நான் 3 பக்கமும் அந்த ட்ரையாங்கிளில் 3 சைடும் வந்து நான் தையல் போட்டு எடுத்துடுறேன். கேன்வாஸை ஒட்டி தையல் போடுங்க. வந்து கேன்வாஸ் மேலே கூட நீங்கள் போட தேவையில்லை, ஒட்டி போட்டாலே கரெக்டாக இருக்கும். ஸோ நான் இந்த ஒரு 3 சைடும் தையல் போட்டு எடுத்துகிட்ட பிறகு அதே மாதிரி கீழ் சைடும் தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இது மாதிரி வந்து நீங்கள் இதுக்கு வந்து 2 மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம், பேட்ச் ஒர்க் மாதிரி கொடுத்து பண்ணலாம். இல்லை கேன்வாஸ் அப்படியே அடித்து வச்சு திருப்புற மாதிரி இருக்கும். இந்த ப்ராசஸ் வந்து ஸ்டார்டிங் பிகினர்ஸ்க்காக நான் ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்கேன். இன்னொரு ப்ராசஸ் கேன்வாஸ் வச்சு அடித்து திருப்புற ப்ராசஸ் வந்து நான் அடுத்த சொல்லி தரேன். சரிங்களா? இப்போ பாருங்கள், 2 சைடும் நம்ம தையல் போட்டு எடுத்தாச்சு. இப்போது இதை கட் பண்ணிடலாம். தையலை ஒட்டி கட் பண்ணாமல் தையல்லேருந்து ஒரு பாயிண்ட் அளவுக்கு எடை விட்டு நீங்கள் வந்து கட் பண்ணிட்டு வாங்க. தையலை ஒட்டி கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு திருப்பும்போது பிசுகள் வரும். அதனால இப்போது அதை வந்து பேக் சைடு அந்த லைனிங் பீஸ் இருக்குல்ல, அந்த லைனிங் பீஸையும் மெயின் பீஸையும் இந்த மாதிரி கையில் பிடிச்சி இழுத்து பாருங்கள். பேக் பீஸ் இருக்குல்ல, லைனிங் பீஸ், அதில் வந்து ஒரு சின்னதாக ஒரு கட்டு கொடுத்துக்கோங்க.
கட் கொடுத்த பிறகு உள் சைடாக அந்த பீஸை வந்து திருப்பிடுங்க. உள் சைடை பெரட்டுவோம்ல, அந்த மாதிரி பெரட்டி எடுங்க. ஷார்ப்பான எட்ஜஸை வச்சு குத்தாமல் கொஞ்சம் ஏதாச்சும் பென்சிலோ அந்த மாதிரி ஒரு கம்பியை வச்சு குத்தி இந்த மாதிரி ஒரு 5 பீஸ் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஒரு 5 பீஸ் ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். சரிங்களா? இது கையோட அகலத்தை பொறுத்து இருக்குது. இப்போது இந்த 5 பீஸையும் நான் என்ன பண்ணேன்னா, லைனிங் பீஸ் வெட்டி வச்சிருப்பில்ல ஸ்லீவு, அந்த லைனிங் பீஸுக்குள்ளே வச்சு நான் வந்து ஒரு ஹீட் வந்து கொஞ்சம் ப்ரீ ஹீட் வந்து பண்ணி வச்சுட்டேன் அயன் பாக்ஸை. அதை வந்து கொடுத்து ஹீட் கொடுத்து நல்லா வந்து அதை பிளெயினாக சப்பட்டே ஆக்கிடுறேன். ஏன்னா பலூன் மாதிரி இப்போ தூக்கிட்டு இருக்கும், நம்ம வந்து இன்னொரு வாட்டி அயன் பண்ணோன்னே அது நல்லா ஸ்டிஃபாக பிளெயினாக நிற்கும். அதுக்காக தான் இன்னொரு வாட்டி வந்து நான் அயன் பண்ண சொல்கிறேன். சரிங்களா? நீங்கள் இதுக்கு வந்து ஸ்லீவ் பீஸ்க்குள்ளே தான் வைக்கணும் இல்லை, அதை அயன் பண்ணும்போது ஒரு துணிக்கு அடியில் வச்சு பண்ணுங்கள். ஏன்னா சம்டைம் பொசுங்கிரும், சாரீ பீஸ் வந்து பொசுங்கிரும். அதனால தான் வந்து நான் இன்னொரு பீஸ் மேலே கொடுத்து பண்ணுறேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ பிளெயினாக நல்லா இதுவாக வந்துச்சு ஸ்டிஃபாக. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோன்னா, இந்த 5 பீஸையும் நான் ஓரமாக எடுத்து வச்சுட்டு நம்ம ஸ்லீவ் ரெடி பண்ணலாம். இப்போ ஸ்லீவ் எப்படி நம்ம ரெடி பண்ணணும்னா, நம்ம லைனிங் பீஸில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்லீவை வந்து அடித்து திருப்ப போகிறோம். அப்படியே வந்து நம்ம இது பண்ண போகிறல அடித்து திருப்ப போகிறோம். அதனால் ஸ்லீவோட மெயின் பீஸ் மேலே வச்சு நான் வந்து லைனிங் பீஸை வைக்கிறேன். சப்போஸ் நீங்கள் அடித்து திருப்பலை, நீங்கள் வந்து அப்படியே மடித்து தைக்க போகிறீங்கன்னா நீங்கள் வந்து மெயின் பீஸுக்கு அடியில் லைனிங் பீஸ் வைங்க. இல்லை அடித்து தான் திருப்ப போகிறேன் அப்படின்னா மெயின் பீஸுக்கு சாரி பீஸுக்கு மேலே லைனிங் பீஸை வச்சு கீழே வந்து ஒரு எத்தனை இன்ச்சுக்கு நீங்கள் வந்து சீம் அலவன்ஸ் கொடுத்துருந்தீங்களோ, 1/2 இன்ச்சுக்கு கொடுத்துருக்கலாம், 1 இன்ச்சுக்கு கொடுத்துருக்கலாம். நான் வந்து 1/2 இன்ச் அளவுக்கு தான் சீம் அலவன்ஸ் கொடுத்துருந்தேன் கீழே அடித்து பெரட்டுறதுக்கு. ஸோ அந்த 1/2 இன்ச் அளவுக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் கீழே வந்து தையல் போட்டு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, அந்த 1/2 இன்ச்சுக்கு அப்புறம் தையல் போட்ட பிறகு எக்ஸஸாக இருக்கிற எல்லா இந்த ஃபேப்ரிக் எல்லாத்தையும் வந்து நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். ஏன்னா இது வந்து உள்ளே நம்ம பெரட்டிட்டோம்னா உள்ளே போய் சுருண்டுக்கிறோம். அதனால் அதை தனியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ இந்த பீஸை வந்து அப்படியே வந்து பெரட்டுங்க. நீங்கள் வந்து பெரட்டுறதுக்கு முன்னாடி கீழே லைனிங் பீஸில் கட்டவரில் வச்சு இப்படி தேய்ச்சி கொஞ்சம் வந்து அயன் பண்ண மாதிரி கொண்டு வந்துடுங்க. அப்போ தான் திருப்பும்போது நல்லா ஈஸியாக வந்து ஸ்டிஃபாக திரும்ப கொடுத்துரும். இப்போ பாருங்கள் நல்லா திருப்பியாச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஒரு அமுக்கு தையல் நல்ல நுனியில் வந்து ஒரு அமுக்கு தையல் மாதிரி அந்த எட்ஜில் வந்து தையல் கொடுங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறீங்க, ஒரு அமுக்கு தையல் கொடுக்குறீங்கன்னா அந்த கலர் நூலை யூஸ் பண்ணுங்கள், ப்ளவுஸ் கலர் நூலை யூஸ் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போது நான் வந்து கொஞ்சம் ஃபேப்ரிக்கை பார்த்துட்டு, அதாவது எந்த இடத்துல கொடுக்குறேன்னா அந்த லைனிங் பீஸில் கீழே அடியில் ஒரு நுனி தையல் வந்து கொஞ்சம் நல்லா ஸ்டிஃபாக இருக்கிறதுக்காக நான் கொடுக்குறேன். இந்த மாதிரி நுனி தையல் போடும்போது அது உங்களுக்கு வெளியில் விசிபிளாக தெரியாது. நீங்கள் ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஏற்றி தையல் போட்டிங்கன்னா அது வெளியில் அசிங்கமும் ஒரு விசிபிளாக தெரியும். அதனால தான் இப்போ கீழே நுனியில் தையல் போட்ட பிறகு நான் மேலே வந்து சுற்றிலும் தையல் போட்டு எடுத்துடுறேன். இதில் வந்து இன்னொரு ஒரு டிப் நான் கொடுக்கலான்னு இருந்தேன். அது வந்து என்னென்னா, இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா முன்னாடியே வந்து நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க எந்த அளவுக்கு. இப்போ வந்து இந்த ஸ்லீவோட உயரம் வந்து 10 இன்ச்சுக்கு நான் சொன்னேன்ல, அதே மாதிரி ஸ்லீவோட அகலம் கை கீழே சர்க்கம்ஃபரன்ஸ் இருக்கும்ல கையோட கீழே, அந்த பகுதி வந்து அதே மாதிரி 10 இன்ச்சுக்கு தான் இருந்துச்சு. சுற்றளவு 10 இன்ச்சு, உயரமும் 10 இன்ச்சு. ஸோ அதுக்கு எனக்கு 5 பீஸ் தேவைப்பட்டுச்சு. சப்போஸ் உங்கள் சுற்றளவு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது, 12 இன்ச்சுக்கு அந்த மாதிரி இருக்குன்னா ஒரு 2 பீஸ் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க. இல்லை இந்த மாதிரி கேன்வாஸில் செஞ்சு நீங்கள் வச்சுக்கோங்க. எதுக்காச்சும் வேறு ப்ளவுஸுக்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதுக்கு அது யூஸ் ஆகும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸ்லாம் வந்து எக்ஸ்ட்ராவாக கூட செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போது ஸ்லீவ் நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போது சென்டர் நாச்சும் நான் ஸ்லீவில் கொடுத்துட்டேன். இப்போது நம்ம சென்டர்லேருந்து ஸ்கேலில் லைன் மேலேருந்து போட வேணாம், கீழே மட்டும் லைன் போட்டால் போதும். ஏன்னா அந்த இடத்துலேருந்து நம்ம ட்ரையாங்கிள் பீஸ் வந்து வைக்க போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டு நான் இந்த மாதிரி ட்ரையாங்கிளில் ஒரு ட்ரையாங்கிள் மேலே பார்த்த மாதிரியும் இன்னொரு ட்ரையாங்கிள் கீழே பார்த்த மாதிரியும் மேலே கீழே அந்த மாதிரி நான் ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணி பார்த்துக்கிட்டேன். ஓகே, எனக்கு வந்து கரெக்டாக அந்த சைஸுக்கு கரெக்டாக அந்த சைடில் நான் மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த அளவு வரைக்கும் தான் சுற்றளவு இருக்குது. அதனால் அந்த சுற்றளவுக்குள்ளே இந்த பீசஸ்லாம் வர்ற மாதிரி நான் ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டேன். அதே மாதிரி மேலே ஆம்கோல் சுற்றளவு அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிட்டேன். இப்போது இந்த சென்டரில் இந்த ட்ரையாங்கிள் பீஸோட சென்டரை வச்சு ஒரு குண்டூசியால் குத்திக்கிட்டு ஃபஸ்ட்டு அந்த ட்ரையாங்கிள் பீஸில் ஒட்டி திரும்ப நுனி தையல் மாதிரி நான் போட்டு எடுத்துக்கிறேன். மிச்சதை வந்து நம்ம அடுத்தடுத்து தைக்க நம்ம வந்து வச்சுட்டே போகலாம். இப்போது இந்த ட்ரையாங்கிள் பீஸை மேலே வச்சுட்டு அந்த ட்ரையாங்கிள் பீஸை ஒட்டி நுனி தையலாக போட்டுட்டு வாங்க. ப்ளவுஸ் பீஸ் மேலே பற்றக்கூடாது, அந்த ட்ரையாங்கிள் பீஸ் மேலேயும் தள்ளி பற்றக்கூடாது. அந்த எப்படி இந்த கீழே ப்ளவுஸ் பீஸ் மேலே நம்ம நுனி தையல் போட்டோமோ அதே மாதிரி அந்த ட்ரையாங்கிள் பீஸ் மேலே நுனி தையல் போடணும். திட்டத்தட்ட இது வந்து ஒரு பேட்ச் ஒர்க் ப்ளவுஸ் மாதிரி தான் வரும். ஆனால் தூரத்துலேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு பேட்ச் ஒர்க் மாதிரி
மாதிரி தெரியாது. இங்கே வந்து கேன்வாஸ் வச்சு அடிச்சு திருப்பின மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் மாடலில் தான் உங்களுக்கு வந்து தெரியும். அதனால பிகினர்ஸ் கண்டிப்பாக இந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் வந்து நான் எப்படி வந்து கேன்வாஸை வச்சு இந்த ட்ரையாங்கிள் ஷேப் வந்து பண்ணுறதுன்னு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். பட் இந்த வீடியோ முழுக்க பிகினர்ஸ்க்காக தான் நான் ஸ்டார்டிங்கில் பண்ணி கொடுத்துருக்கேன். நீங்கள் பக்கத்தில் பார்த்தா தான் உங்களுக்கு வந்து இது பேட்ச் ஒர்க் மாதிரி தெரியும். ஆனால் தூரத்தில் இந்த ஸ்லீவை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கேன்வாஸில் வந்து நீங்கள் செஞ்ச மாதிரி தான் தெரியும். இப்போ இந்த ஸ்லீவ் தான் ட்ரெண்டிங்கில் இருக்குது. கண்டிப்பாக பிகினர்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்காக தான். இதுக்கப்புறம் நான் இதோட நெக் டிசைன் வந்து எப்படி பண்ணியிருக்கேன்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ பொறுமையாக பார்த்த நல்ல உள்ளவங்களுக்கு நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனல் பாருங்கள்.